அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15/4/2024 முதல் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானமாகிய 3இல் நுழைகிறாருங்க. எனவே இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் குரு மிக வலுவாக ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது. நவ கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்கள் இருந்தாலும் கூட சனி, ராகு, கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான 4 கிரகநிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 4 கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சுமார் 1 வருட காலத்திற்கு இந்த ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 1 வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர மற்ற இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் இருப்பார்கள். ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிகழ்கின்றனர். அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்துல சுக்கிரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மட்டும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆனால் மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றி கொடுப்பாருங்க. ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் 8 கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பெரிய அளவிற்கு சிம்மராசியில் அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர
நிச்சயமாக அவரிடமிருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களின் அரசன், வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட குருவினுடைய பெயர்ச்சி இந்த தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க. குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும், குருவிற்கு பகை கிரகமாக புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை குரு பார்க்கிறாருங்க. ஆனால் புதன், சுக்கிரனின் பார்வையில் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம். எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும், அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி அமைந்துள்ளன. மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க. எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவது நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. மட்டுமல்லாது இந்த தருணத்துல 7.5 சனியாக சனி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு ஜென்மத்திலும், கேது 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய தருணமாக தான் மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவுர்த்தோம் என்று எந்த விதமான பணியிலும் ஈடுபடக்கூடாது. தைரியஸ்தானத்தில் பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பில் சற்று தாமதம் ஏற்படலாங்க. எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சில விவாதங்களை தேவையற்ற முறையில் வளர்த்து கொள்ள வேண்டாம். அதனால் மன சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற இருக்கும் போது ராசியின் அதிபதியும் மிக சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத ஒரு இடத்திற்கு தான் செல்கிறார். மிக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுகிறதோ இல்லையோ நன்மை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறதுங்க. எனவேதான் அதீத கவனம் மீனராசிக்காரர்களுக்கு தேவை. இந்த தருணத்தில் பண வரவு அதிகரித்தாலும் கூட அதை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக தான் உள்ளது. உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த தருணத்தில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என யாரை கையாளுவதாக இருந்தாலும் சற்று முன் யோசனையுடன் கையாளுவது நல்ல பலனை பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக விரயஸ்தானத்தில் வீரியம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தில் குரு நுழைந்திருப்பது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. எனவே உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை திறமையுடன் கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகள்ல பல்வேறு வகையில போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகள்ல ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். பெரிய அளவுல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மிக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பகை உணர்ச்சியும் போட்டியும் பொறாமையும் சற்று கூடுதலாகவே இருந்தாலும் கூட அனைத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய மிக வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் மற்றும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், இவை இரண்டும் நிச்சயமாக கலைத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன. ஆனால் மூன்றில் இருப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாக பிரச்சனைகள் இல்லை என்றாலும் மறைமுகமாக சில தேவையில்லாத சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் சிரமம் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகள்ல இந்த தருணத்துல குரு பகவான் மூன்றில் நுழைந்திருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் சற்று
சுமூகமாக தீர்வு காணப்படும். ஆனால் புதிய நிலம் வாங்குதல், பாக பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் சற்று இழுபறி நீடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எந்த முயற்சியை செய்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும். ஆனால் எந்த முயற்சி செய்தாலும் அதில் சிறு மற்றும் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு சந்தேகமே வேண்டாம். எனவே சற்று தைரியத்துடன் துணிந்து போராடிதான் வெற்றி பெற வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் 24 வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு அப்படியே நடைபெறும்.